6 விஷயம் இங்கே போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 விஷயம் போட்டிருக்கேன். இந்த 6 விஷயத்தை எது கரெக்ட்? சரியான கலவை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியும். அவங்க வீட்டுக்கு நான் வரேன், எப்பவுமே நான் சொல்கிறது தான், ஒரு காஃபி கொடுக்குறீங்க, அந்த காஃபியை நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஐ எம் டோட்டலி எக்ஸைட்டட். ஐ சே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு காஃபி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை, ஐ லைக் டு ஹேவ் 1 more கப். அந்த அளவுக்கு, பிகாஸ் நான் ஒரு காஃபி பிரியன், இது மாதிரி ஒரு காஃபியை நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கப் காஃபி வாங்குறேன் அப்படின்னாக்கா, அப்போ அந்த காஃபி ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? இட் இஸ் பிகாஸ் காஃபி பொடி சூப்பர் சிறந்த பொடி. கரெக்டாக தப்பா? ஒரு ஒரு 3rd கிரேடர் பொடி அந்த காஃபி ஃப்ளேவரை கொடுத்துருக்குமா எனக்கு? நிச்சயமாக கிடையாது. அப்போ காஃபி பொடி சூப்பராக இருக்கணும், பியூட்டிஃபுல். சரி, காஃபி பொடி பியூட்டிஃபுல், ஆனால் காஃபி போடுறவர் வந்து காஃபி போடவே தெரியாது. காஃபி நல்லா இருக்குமா? இப்போ காஃபி போட தெரிஞ்சவரும் சிறப்பாக இருந்திருக்கணும். 2. இப்போ காஃபி போட தெரிஞ்சவரும் சிறந்தவர். இப்போ 3வது, இந்த காஃபி பொடி என்ன பண்ணணும்? ஃபில்டரில் போடணும், ஹாட் வாட்டர் டிகாக்ஷன், கரெக்டுங்களா? அது சரியான அளவுக்கு, அது கொதிநிலை அந்த சரியான அளவுக்கு அது வந்து இதாகணும். அப்போ தான் அந்த அரோமா, அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் அந்த கொதிக்கிற தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாகவோ அல்லது ஓவர் கொதியோ, ஃப்ளேவர் கெட்டு போச்சு. இது 3வது. இப்போ டிகாக்ஷன் ரெடி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? பால், தண்ணி பால். காஃபி சரியா இருக்குமா? டிகிரி பால் இருக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு, காஃபி கப்பில் காஃபி வந்தாச்சு, பியூட்டிஃபுல், டிகிரி பால் எல்லாம் பக்கா. இப்போ என்ன பண்ணணும்? சுகர் போடணும். அந்த சுகர் ப்ளஸ் மைனஸ் ஆச்சாலும் காஃபி போச்சு. இப்போ இந்த காஃபி சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் இருக்கணும். இது எல்லாம் இருக்கிற மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தவறாக எடுத்துக்காதீங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் an ambassador here. உணர்ந்து சொல்கிறேன், ரியலாக சொல்கிறேன், பேசுவது சத்தியம். இந்த மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 16வது வருடத்திலேயே உலகத்தினுடைய 30வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆராய வேண்டிய விஷயம் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி புரிஞ்சிருக்கணும். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கேன், பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர் தான், ஃபைன். பட் என்னால் ஒரு கம்பெனி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஃப்ரெண்ட்ஸ். It's a very big question mark. I should know the management techniques. I should have the acumen. அப்போ அந்த லெவல்ல இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புரிஞ்சவர் பியூட்டிஃபுல்லா செய்வார். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பாலி சார். அடுத்தது, இந்த நிறுவனத்துக்கு இதுதான் பெட்டரா இருக்கணும், ஆனால் ஒரு விஷனோட வந்திருக்கணும். இந்த நிறுவனம் ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பணம் சம்பாதிக்கணும், அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த நிறுவனத்துலேருந்து என்னை எட்டி வச்சிட்டாங்க, அதனால இந்த நிறுவனத்தை நான் ஒரு பாடம் கற்பிக்கணும், அதுக்காக நான் ஒரு நிறுவனம் ஆரம்பித்தேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாலி சார் நான் இருந்த நிறுவனத்தில் இருக்கும்போது அப்போ தான் அவருடைய கேரியரும் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சது. நான் சேர்ந்தது 3 வருஷம் முன்னாடி. He went to US, learned network marketing, and they were doing things on the right way. Business was doing skyrocketing. அப்புறம் there was a difference because அப்போல்லாம் அந்த நேரத்தில் நான் இருந்த நிறுவனத்தில் ரினியூவல் கிடையாது. ஸோ ரினியூவலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரினியூவல் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணோம்னா நெட்வொர்க்கில் இல்லை, இந்த பீப்புள் வில் கெட் டிஜெக்டட், பீப்புள் ஆர் வெரி வெரி ஆவரேஜ் பீப்புள், இவங்க இப்படி தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். பட் மேனேஜ்மெண்ட் didn't agree. So they had to leave the company. So they left the company, went to another company. அந்த கம்பெனி எந்த கம்பெனிக்கு போனாங்களோ அந்த கம்பெனியில் அவங்களுடைய அக்குமெண்ட் மூலிமா அந்த கம்பெனி வளர்ந்தது. Everybody knew that. அதுக்கப்புறம் they went to another company, that company grew. திருப்பி அங்கேயும் அவங்க சொல்கிற சஜஷன் கேட்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது they fell in love with network marketing, because network marketing is a place where they are able to see, அதாவது கண் இல்லாதவர்கள், ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க, மிகப்பெரிய லெவல் சேஞ்ச், அதை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள புரிய வந்தது. they fell in love with it. ஸோ அப்போ இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய ஐடியாஸை வாஸ் நாட் காட் ஃபார்வர்ட். ஸோ அதற்காக
அவங்க ஆரம்பிச்ச நிறுவனத்தினுடைய நம்ம நிறுவனத்தினுடைய விஷன் பாருங்க, டு மேக் பீப்புள் லீவ் அ லைஃப் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ். நம்ம நிறுவனம் மற்றவர்கள அவங்களுடைய சொந்த பொருளாதார சுதந்திரத்தை அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்கணும். அண்ட் அடுத்தது, நம்ம ஒரு குளோபல் ஸ்கேல்ல வளர்றது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு காமிக்கணும். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி காமிக்கணும். 16 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தை எல்லாரும் காப்பி அடிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ப்ராடக்ட் எடுக்க வைக்கிறாங்க, இதே பிளானை வைக்கிறாங்க. நம்ம யாருக்கிட்டையும் யூனிஃபார்ம் கிடையாது. இப்போ யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. யாருக்கிட்டையுமே ஒரு ஆந்தம் கிடையாது. இப்போ ஆந்தம் வச்சுட்டு இருக்காங்க. யாருமே முன்னாடி வந்து அது பேர் என்ன ப்ரொமோஷன்ஸ், அது ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கிடையாது. இன்னைக்கு அதே ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்கு. இதே மாதிரி 1 14 அதே ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதே கன்சிஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. எவ்ரிபடி காப்பிங். ஸோ இது உண்டத நோக்கம். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இது மாதிரி ஒரு நிறுவனம், இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இது இல்லை. எங்கேயோ ஏதோ பிரச்சனையாச்சு, நான் வந்தேன் அங்கே போனோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் டைம் பாசஸ் கம்மி ஆகிடும். அடுத்து நம்ம போய் பரீட்சை பண்ணுறதா அங்கே போய் யோசிச்சு பாருங்க. அண்ட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டட். இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டா இல்லைங்களா? மார்ச், ஏப்ரல், மே கொரோனா பீரியட்ல பிகாஸ் ஆஃப் தி லாக்டவுன் சரியான லெவல்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாதனால நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் யூ ஹவ் சீன். ஈவன் தோ வி ஹவ் நாட் மெயின்டைன்ட், நமக்கு இந்த நிறுவனம் நம்ம என்ன ஆவரேஜா வாங்கியிருக்கோமோ அந்த வருமானத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய நிறுவனத்துல அவங்க உழைப்புக்கு வருமானம் தரல. நீ உழைச்சதுக்கு வரணும் வருமானம். I don't want to name the organizations. பட் இங்க உழைக்கல, பட் இருந்தாலும் நீ வாங்கியிருக்க, நீ வாழ்க்கையில கஷ்டப்படுவ, முழு நேரமா இதை பண்ற. ஸோ எஸ், நீ எங்க இருக்க போற, உன்னோட சக்சஸ்ல நான் இருக்கேன். இந்த புடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டட். இந்த மாதிரி நிறுவனம் நமக்கு கை கொடுக்குமா அல்லது வேற ஏதாவது நிறுவனம் கை கொடுக்குமா? Let me run through. And it should be exemplary growth rate. இந்த மாதிரி growth rate உலகம் முழுக்க நீங்க போய் கூகுள் அடிங்க. 16-17 வருஷத்துல 4000 பேர் காரு, 4000 பேருக்கு மேல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, 200 பேருக்கு மேல லக்ஸரி கார் வாங்கினவங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹிஸ்டரியில யார்கிட்ட இருக்கு? அப்ப இங்க இருந்தா நம்ம ஜெயிப்போமா? இங்க இல்ல, அவன் இங்க இன்னொரு இடத்துல வருமா வராதா? who knows? It is already proved. சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லக்கூடிய போனஸ் செக்ங்கிறது ஏதோ ஒரு மாசம், அடுத்த மாசம் வேற ஏதோ இருக்கும். நம்ம இசிஜி கிராஃப் மாதிரி இருக்கும். பட் இங்க எப்படி இருக்கு? கன்சிஸ்டன்டா growing. சித்தார்த்தோட கன்சிஸ்டன்டா growing, என்னோடது கன்சிஸ்டன்டா growing. எந்த லீடர் எடுங்க கன்சிஸ்டன்டா growing. இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா growing இது வரைக்கும் எந்த நெட்வொர்க்ல அது காமிக்க முடிஞ்சுதா? நான் வந்து சம்பாதிச்சுட்டு போனதான் சொல்லுவாங்களே வெளியே, செக் ஸ்டேட்மெண்ட் யாராவது காமிக்க முடிஞ்சுதா? பட் இன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருமே என்னோடது இல்ல, சித்தார்த் இல்ல, everybody is showing the check statement. It is because proved. And communication between leaders and the management இங்க இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுற அத்தனை விஷயத்துக்கும் செவி சாய்க்கிறாங்களா இல்லையா? அண்ட் யூ ஆல்வேஸ் நோ, நான் அம்பாசிடர்ஸ் வரதுக்கு முன்னாடி தேர் வாஸ் அ டாப் கமிட்டி. அப்புறம் அம்பாசிடர்ஸ் எது செஞ்சாலும் அம்பாசிடர்ஸ் கேட்டு செய்கிறாங்க, அம்பாசிடர் சொல்லிட்டு செய்கிறாங்க. அந்த அம்பாசிடர்ஸ் கம் அண்ட் டெல் தி பீப்புள். அண்ட் வென் யூ டெல், it is immediately communicated, immediately it is done. எல்லாத்துக்கும் உண்டான விஷயம் இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட். அண்ட் அடுத்து இஃப் யூ சி கௌதம் பாலி, கிரேட் எக்ஸ்பர்ட். இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இந்த 30 ஆண்டுகளில் எப்படி வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. அண்ட் டேக்கிங் ஃபர்தர் சி, வெறும் 2 ஆஃபீஸ் இருந்ததுல 48 இடத்துல ஆஃபீஸு. இன்னைக்கு இந்தியாவில் தேர் ஆர் லாட் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ். போய் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இன்னைக்கு தான் எடுத்து எல்லாருக்கும் அமிச்சேன். கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் எந்தெந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு. தேர் ஆர் அரௌண்ட் 457 கம்பெனிஸ். இந்த 457 கம்பெனிங்க எத்தனையோ ஒரு இன்னைக்கு தான் ஆரம்பிக்கல, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு போயிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் நம்ம நாட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியுது?
ஆனா 16 ஆண்டுலயே ஒரு 7 நாடுகளுக்கு போயாச்சு. இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு 10 நாடுக்கு போகுது. அப்புறம் கொஞ்சம் யோசிங்க, எத்தனை எத்தனை கம்பெனிக்கு இந்த 16 ஆண்டுல 2600 இடங்களை மூளை முடுக்கல எல்லாம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வேர் யூ கோ பை இம்மீடியட் ப்ராடக்ட்ஸ், இம்மீடியட் இன்வாய்ஸ், இம்மீடியட் அப்டேஷன். இன்னைக்கு எந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குது? ஈவன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்ட இல்ல. அது இட் வில் டேக் 1 டே. எங்கேயா வேற எங்கேயா போய் வாங்கினீங்கன்னா அது அப்டேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 1 டே. அண்ட் 6 டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 கோடி 19 மில்லியன் தாண்டியாச்சு. அண்ட் 16 வருஷத்துல போன வருஷம் ரேங்க் 63rd, இப்போ நம்ம 30th. அண்ட் எத்தனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு? நான் மேனுஃபேக்சரிங் வச்சிருப்பேன் சொல்லுவேன், பட் எத்தனை பேருக்கு இருக்கு? ஈவன் ஒரு பன்னாட்டு நிறுவனம் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. பட் நம்ம 5வது வருஷத்திலேயே, அதாவது அந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஆவணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணி பயங்கரமான அவங்க இது இருக்கு. இந்த நிறுவனம் எந்த ஆவண விலாசம் இல்லாதது, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு 5வது வருஷத்திலேயே they had their manufacturing facility, state of art. 2 ரிசர்ச் யூனிட் இப்போ, ஒன்னு இந்தியால ஒன்னு ரஷ்யால. Then taking you further, all the certificates, உங்க ஹெல்த் கேர் சர்டிபிகேட், உங்க என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சர்டிபிகேட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சர்டிபிகேட், எவ்ரிதிங். அண்ட் ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேட்ஸ், அண்ட் ஹலால் சர்டிபிகேட், குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். அண்ட் அடுத்தது இங்க இருக்கிற ஊழியர்கள், நம்ம மாத்திரம் ஊழியர்களே ரகசிய கணக்கெடுப்பின் மூலியமாக, அவங்களுக்கே தெரியாம ரகசிய கணக்கெடுப்பின் மூலியமாக ஊழியர்கள் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு இங்க வேலை செய்வது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன இதுல வந்து we are ranking first, great place to work. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றான், எம்ப்ளாயி சொல்றான். அப்ப எம்ப்ளாயி அப்படி சொல்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயி சர்வீஸ் டு us எப்படி இருக்கும்? ஏன்னா MD cannot give service to 2 crore people, only the employees have to give. அப்ப எம்ப்ளாயிஸ் நல்லா மோட்டிவேட்டட், இந்த கம்பெனி இருந்தாங்கன்னா அவங்க சர்வீஸ் எப்படி இருக்கும்? இன்னொரு நிறுவனம் அது பண்ணணும், பண்ணுவாங்களா மாட்டாங்களா தெரியாது. ஏன் போய் பரீட்சை இங்க பண்ணி காமிச்சிட்டாங்க, நிரூபிச்சிட்டாங்க. அடுத்தது தி பெஸ்ட் இன் நியூட்ராசிட்டிக்கல், இந்த இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் தி பெஸ்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தே டோன்ட் நீட் டு கிவ் சர்டிபிகேட்ஸ். யாரும் நமக்கு சர்டிபிகேட் தர தேவையில்லை. பிகாஸ் நம்ம டெஸ்டிமோனியல்ஸ் கணக்கெடுலாம இருக்கு. சொரியாசிஸ் ஸ்கின் அப்படியே ஷைன் அடிக்குது, மருந்தே கிடையாது. 17 வருடங்களாக ஸ்ட்ரோக்ல படுத்து கிடந்தவங்க ஆரோக்கியமா நடமாடிட்டு இருக்காங்க. கடைசி நாள் அந்த இறப்பை விளிம்புல போய் தொட்டவங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் தேர் இன் யூடியூப். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேட். தென் இந்த பேப்பர் சர்டிபிகேட்ஸ், பேப்பர் சர்டிபிகேட்டும் இருக்கு, அதற்கு மேல டெஸ்டிமோனியலும் இருக்கு. அப்ப எவ்வளவோ நிறுவனங்கள் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. எந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு? அவங்களுக்கும் யூடியூப் இருக்கு, அவங்களுக்கும் காமன் தான் இருக்கா, போய் பாருங்க. வெட்ட வெளிச்சம். So இந்த மாதிரி ப்ராடக்ட் சர்டிபிகேட்ஸ் and taking you further, see this. The next Admired Brand of India award is for Vestige Marketing. புரியுதா friends? The most admired brand, great place to work. And எல்லா டிஎல்சிபியுமே பிரான்ச் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு இதில் இறங்கியிருக்காங்க. அண்ட் 50 countries போயிடுவாங்க 2025. more than 10 crore distributors and revenue more than 28, அதாவது 20,000 கோடி இந்திய டாலர்ஸ்ல. அண்ட் more than லட்சம் கார் அச்சீவர்ஸ். அண்ட் இவங்க சொன்ன இலக்குகள் எல்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்களா, அடையலையா ஃப்ரெண்ட்ஸ்?
டேக்கிங் யூ ஃபர்தர். நான் சொன்ன மாதிரி போன வருடம் 63, இந்த தடவை 30வது இடம். தட் இஸ் இட். அண்ட் வரக்கூடிய 2024-25 100% டாப் 10, மேபி நம்பர் 1. இப்போ இங்கே இல்லையா வேற ஏதாவது நிறுவனமா யோசிங்க. see the increase of top highest income. 2014-15 30 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம், இப்போ 1 crore தொடர்ச்சியா வளர்ச்சி. and see the growing millionaires. கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை பாருங்க. இது ஒவ்வொரு வருடமும், நாட் டோட்டல். இங்க காமிக்கிற ஃபிகர் இஸ் நாட் டோட்டல். ஒவ்வொரு வருடமும் புதிதாக வருகிறவர்கள். 2016 196, இப்போ 260, 460, கூட்டி 4000 மில்லியனர்ஸ் இருக்காங்க. அடுத்து ரைசிங் கார் அச்சீவர்ஸ், 4000 பேர் கார் அச்சீவர்ஸ், 238 பேர் லக்ஸரி கார் அச்சீவர்ஸ். விமன் மில்லியனர்ஸ் பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூத், நாளை நம்ம கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி யூத். அண்ட் இவ்வளவு கண்ட்ரிஸ், மோர் தென் ஒரு 7 கண்ட்ரிஸ் 8 கண்ட்ரிஸ் போயாச்சு. அண்ட் போகக்கூடிய கண்ட்ரிஸ் வரக்கூடிய நாட்கள்ல இந்தந்த நாடுகள் கம்போடியா, வியட்நாம், கஸ்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து போயாச்சு. தென் கெமிரான், கானா இப்பதான் திறந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா திறக்க போறாங்க, கென்யா திறக்க போறாங்க, நைஜீரியா திறக்க போறாங்க. தட்ஸ் இட். இங்க பாருங்க டிஎஸ்எம் குளோபல் நியூஸ்ல இந்த தடவை நம்ம 30வது அவார்டு கொடுக்கும்போது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டோட்டல் 100ல ஒரு 6 நிறுவனங்கள் மாத்திரம்தான். நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாப் 10 டாப் 100ல 6 நிறுவனங்கள் மாத்திரம்தான் ஒரு வருடத்துல $100 மில்லியன் ஜாஸ்தி பண்ணாங்க. அந்த 6ல 1 வெஸ்டீஜ். அப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், that type of a super thing. and அடுத்து ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட், எல்லாருக்கும் வாங்குற விலையில அதே சமயத்தில் லாபம், எல்லாமே சரியா ஒருங்கிணைச்சிருக்கா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் nobody has, everyone will have price to sell, price for profit. இந்த ரூல் எங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? எந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபை ஆகும்? and it's as per the trend. baby boomers இன்னைக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் தான். that's what our Pauls and Filzer is saying. வரக்கூடியது நம்ம எல்லாம் வெல்னஸ்ல தான் இருக்கோம். அண்ட் இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பேச தேவையில்லை, அதுவா போகுது. அண்ட் நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ் மூலியமா அதுதான் ஈஸ்ட் அண்ட் தேர் பிரைஸ்ட் டு அஃபோர்டபுள் பிரைஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்க முன்னாடி ஒன்று காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் முக்கியம். கொஞ்சம் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர். அதாவது நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கீழே இருக்கிறவங்க ஆக்டிவா இருக்கணும். அந்த ஃபிகர் வந்து வெஸ்டீஜ் எடுத்த ஃபிகர் இல்லை, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன், அங்கிருந்து அந்த ஃபிகர். இன்னைக்கு இமேஜின் ஒரு 100 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு, அதுல 100 விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? டோட்டல் நம்ம 2 கோடி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் எனக்கு வந்து இவ்வளவு இருப்பாங்க, 50 லட்சம் இருப்பாங்க, எனக்கு 20 லட்சம் இருக்கேன், எனக்கு 10 லட்சம் இருப்பாங்க இல்லையா, அப்போ டோட்டல் அது 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 விநியோகஸ்தர்கள் ஆக்டிவா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. there will be only 1% தான் ஆக்டிவா இருப்பாங்க. அப்போ டோட்டல் என்டையர் இதுல இப்போ அதே மாதிரி வெஸ்டீஜ்லயும் 2 கோடி விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. 2 கோடி விநியோகஸ்தர்கள் ஆக்டிவா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. 1% தான் ஆக்டிவா இருப்பாங்க. 100% ட்ரூ. இது யதார்த்தமான உண்மை. பட் என்டையர் இந்தியாவில் 100 விநியோகஸ்தர்கள் தான் நெட்வொர்க். அதாவது 20-25 விநியோகஸ்தர்கள் இன் வெஸ்டீஜ், ஒரு 5 விநியோகஸ்தர்கள் அந்த கம்பெனி, ஒரு 4 விநியோகஸ்தர்கள் அந்த கம்பெனி, ஒரு 10 விநியோகஸ்தர்கள் அந்த கம்பெனி, 10 விநியோகஸ்தர்கள் அந்த கம்பெனி, 7 விநியோகஸ்தர்கள் அந்த கம்பெனி, அது மாதிரி அங்கங்க இருக்கு. ஓகேங்களா? இது 100. இந்த 100 விநியோகஸ்தர்கள்ல அந்த ஃபிகர் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 50% பேர் இஸ் இன் வெஸ்டீஜ். வெஸ்டீஜ்ல இருக்கிற 50% பேர் இருக்குல்ல, டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் இந்தியா ஆர் இன் 50% ஆஃப் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் இன் வெஸ்டீஜ். அப்போ வெஸ்டீஜ்ல இருக்க விநியோகஸ்தர்கள் அதுக்கு அதிகமான விநியோகஸ்தர்கள் ஆக்டிவா இருக்காங்க. ஏதோ 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க வாங்கும் போது நம்ம ஜெயிக்க போறோம். அதுதான் பேஸ். அந்த அஸ்திவாரம் சரியா இருந்ததுன்னா அதற்கு மேல
மிகப்பெரிய பில்டிங் கட்டலாம். லான்ச்சிங் பேட், லான்ச்சிங் பேடுங்கிறது நம்ம ஸ்விம்மிங்ல பார்த்துருக்கீங்களா, அந்த பெரிய பெரிய ஹைட்ல இருந்து டீப் டைவிங் பண்ணுவாங்க. அந்த பலகை பார்த்தீங்கன்னா இவ்வளவு நீளமா இருக்கும். அந்த பலகையினுடைய விளிம்புல வந்து நின்றுட்டு ஜெர்க் பண்ணுவான். அவன் வெயிட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த இப்படி நிற்கும். அந்த பலகை உடஞ்சிடணும். அதான் லான்ச் பேட். அந்த லான்ச் பேட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நல்லா தாவும் போது பியூட்டிஃபுல்லா தாவ முடியும். அதே மாதிரி உங்க வாழ்க்கை மிகப்பெரிய லெவலுக்கு லான்ச் பேட், வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்னஸ், இந்த ஃபவுண்டேஷன். இது இல்லாம வேற எங்கேயா போனீங்கன்னா மண்ணை கவுவோம், மண்ணை கவுவோம். அடுத்தது average person joining should be able to climb the plan வந்து climb up the ladder. Yes or no? இன்னைக்கு கொடுத்திருக்க ஆத்மநிர்பான் பிளான் படி புல் அண்ட் புஷ், புஷிங் ஃபேக்டர் புல் அண்ட் புஷ். இன்னைக்கு எல்லாருமே யாரும் வரவெல்லாம் இப்போ டபுள் யூனிவர்சிட்டி மனசுக்குள்ள போயிடுச்சு, போகணும்னு ஒரு உந்துதல் வருது. அண்ட் அதே மாதிரி பண்ண பண்ண பைய பைய நம்ம மேலே மூவ் ஆகிறோம். we are pushing up. ஏன்னா பிகாஸ் குமுலேட்டிவ். நான் இன்னைக்கு 2000 பண்றேன், அடுத்த மாதம் 2000 பண்ண, 4000 பண்ணிட்டேன், ஐயோ 5000 பக்கத்துக்கு வந்துட்டேன். நான் 2000 பண்ணாலும் மேலே இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக 5000 போயிடுறாரு. ஸோ மேலே இருக்கிற என்ன பண்ணிட்டோம், தள்ளிட்டோம், புஷிங். மேலே இருக்கிறவரே நான் டபுள் யூனிவர்சிட்டி ஆகணும், அப்போ நான் கீழே இருக்கிறவங்க பிரான்ஸ் ஆகணும், புல் பண்றான். ஸோ இந்த புல் புஷ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் வெஸ்டீஜ், நோவேர் எல்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு சக்சஸ். பிளான் இஸ் சூப்பர். அதே மாதிரி பே அவுட் அதிகமான பே, 36 ரூபா பர் 100 rupees. ஒரு பைசா இது நிச்சயம் இல்லாமல் 36 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதுவும் ஜாஸ்தி. அடுத்த சிஸ்டம், we have system for உள்ள வந்தாங்கன்னா விஐபி. எந்த நிறுவனத்தில் இருக்கு பாருங்க, எந்த நிறுவனத்தில் விஐபி இருக்கு. வந்த உடனே இது என்ன, அப்புறம் ஒன்ஸ் டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் விஎல்சி, அப்புறம் ஒன்ஸ் ஸ்டார் டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஹவு டு செல் லைக் எ ப்ரோ, அதுக்கப்புறம் விஎல்சி 2 எல்லாம் பாகுபடுத்தி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எங்க இருக்கு, யூனிஃபார்ம் சிஸ்டம். அதே மாதிரி அவார்ட் செரமனிஸ் எல்லாரும் பங்கு கொள்ளலாம், ஃப்ரீ. எங்க ஃப்ரீயா இருக்கு? ஆல் சிஎன்டி, ஆல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ஸ் ஆர் ஃப்ரீ. இப்ப நடக்கல பிகாஸ் ஆஃப் கொரோனா. பட் இந்த கொரோனாலையும் நம்ம கம்பெனி டிஜிட்டலி இதா இருக்கு பாருங்க. எவ்வளவு ட்ரைனிங், எவ்வளவு இ ட்ரைனிங்ஸ், அதெல்லாம் டக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதே மற்ற இடத்துல பாருங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குது. we are already digitally free, digitally ready. So எல்லாத்தையும் பாருங்க friends. When you see that, and the team, the fastest growing system is there, and team fastest growing, and giving you the B sector போறதுக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை மாத்திரம்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு உன்னதமான விஷயம். வேர் தேர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட், வேர் பீப்புள் ஆர் கோயிங் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட் அண்ட் டேக் யூ ஸ்டெப் பை ஸ்டெப், அண்ட் வேர் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ பிஸ்னஸ் என்டிட்டி. அண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தலைமுறைக்கு அவங்களுக்கு காம்படிட்டா இல்லாட்டா கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது. ஸோ அப்போ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற நிறுவனத்தில் இருக்கும். ஸோ யுவர் சாய்ஸ் இஸ் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் we are working on a plan. on plan உங்களுக்கு அடுத்த வாரம் நம்ம பிளான் பேசும்போது கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு 8 மாதத்தில் எங்கேயோ போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு பிளானை நம்ம பாலி சார் கொடுத்துருக்காரு. வேர் எவ்ரிபடி ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் பி கிளியர். அண்ட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் அப்ளைன்ஸு எங்கள்கிட்ட கூட கேளுங்க. we are here to solve it. You have come to a great place because திருப்பி சொல்றது காரணம் 10 years back I was suffering, but today there is no suffering, and I know for such a வாழ்க்கையும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கை, என்னுடைய பேர குழந்தைகள் வாழ்க்கை, கொள்ளு பேர குழந்தைகள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தில் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. அதே மாதிரி தேங்க்ஸ் டு அவர் கிரேட் மேனேஜ்மெண்ட், கிரேட் பீப்புள் ஹூ ஆர் வித் தி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். பிகாஸ் ஒரு 15 நிமிஷம் we had a problem. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்டே டியூன்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Stay tuned and we'll meet in the next training. Thank you so much. With this, I'm signing up.